அஜித்குமார் வழக்கில் வந்து நீதிபதி அவர்கள் வந்து அந்த இதை படித்து பார்த்துட்டு அவரே ரொம்ப ஃபீல் பண்ணி ஆனால் காவல் அதிகாரிகளுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இன்னமும் வந்து அந்த காரணமான அந்த பெண் நிக்கிதா அவங்க இன்னமும் கைது பண்ணாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த பெண்கள் வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஆண்களை வந்து ஏதாச்சும் வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு செலுத்துறது ஒவ்வொரு விஷயமும் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஏன்னா கேரளாவில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, இப்போ ரீசெண்டாக நடந்துச்சுங்களா. அதுக்கப்புறம் இப்போ திருத்தணி ஃபுல்லாக கஞ்சா குடிக்க தான் இருப்பாங்க போலங்க. ஏன்னா திருத்தணியில் வந்து ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கஞ்சாவை போட்டுக்கிட்டு வந்து பள்ளி சிறுமிகள் வந்து வீடியோ பின் பண்ணுறேன் பாருங்க. ஆபாச மிரட்டல் பெருமையாக தாக்கிய 2 சிறுவர்களுக்கு பள்ளி சிறுமிகள் வந்து பஸ் ஸ்டாப்ல நின்றுருக்காங்க. கஞ்சா போட்டு வந்த ஒரு பையன் வந்து அந்த பிள்ளைகளை வம்பளுத்துக்கிறான். அந்த பிள்ளையை தட்டி கேட்டுருக்குதுங்க. அதுக்கு அவங்க சித்தி, அது ஒரு பெண்ணு தான், அது இன்னொரு பெண்ணு, 2 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த பள்ளி மாணவர்களை போட்டு அவ்வளோ தூரம் பேச்சு, கெட்ட வார்த்தை, அவ்வளோ கெட்ட வார்த்தை. ஏன்னா அந்த பள்ளி மாணவிகள் ரோட்ல இறங்கி போற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த கஞ்சா குடிக்க அவன் மோரை பார்த்தாவே அப்படியே தெரியுது, செம்ம போதையில் இருக்கிறான். அதுக்கு சப்போர்ட்டா வந்து அந்த பெண்ணு ஏன்னா இன்னொரு பெண்ணை வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கே இப்போ இந்த பெண்கள் உருவாயிடுச்சு. ஆனா என்னன்னா பெண்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. அதாவது உண்மையை மட்டும் பேசணுமே தவிர மற்றபடி எந்த ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்காதீங்க. அப்படியே குற்றம் நடந்தால் அதே இடத்துல செருப்பு கழட்டியோடு அடிங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உந்துகோலா இருக்கும்.